ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சுந்தர் சி டைரக்ஷனில் நம்ம தமன்னா, ராசிகண்ணா, அதுக்கப்புறமா நம்ம சுந்தர் சி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரண்மனை பார்ட் 4 படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் இருந்து 3 பார்ட்டாக தேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த அரண்மனை படத்துடைய 4வது பார்ட்டுமே தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மந்த்தில் அந்த அரண்மனை படத்துடைய 4வது பார்ட்டை தேட்டரில் கொண்டு வரதா படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே சொல்லியிருந்தோம் ஏப்ரல் 26 நம்ம விஷாலுடைய ரத்ன மூவியோட அந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட்டுமே தேட்டரில் ஒன்றா கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா அது படத்தரப்புல இருந்துமே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு. ஏப்ரல் 26 இந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட்டுமே தேட்டரில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்துமே அதை வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த அரண்மனை பார்ட் 4 படத்தை அவங்க ஏப்ரல் மந்தில் தேட்டரில் கொண்டு வர போகிறதில்ல. இப்போதைக்கு இந்த படத்தை வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 26 நம்ம விஷாலுடைய ரத்ன மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதால அதே டேட்டில் இந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட்டுமே தேட்டரில் கொண்டு வந்தால் கலெக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து பாதிக்கும் அப்படின்றதால இப்போதைக்கு இந்த படத்தை வந்து அவங்க போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதாச்சும் ஒரு வாரம் தள்ளி இந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட்டை தேட்டரில் கொண்டு வர்றாங்க. மே 3 இந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட் இப்போதைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அரண்மனை பார்ட் 4 படத்து மேலே சுத்தமாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த படத்தை வந்து போஸ்ட்பான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக ரத்ன மூவியோட அந்த அரண்மனை பார்ட் 4 படத்தை வந்து ஒன்றா கிளாஸ் விடலாம். ஆனால் இப்போ இந்த படத்தை அவங்க போஸ்ட்பான் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரீசெண்டாக அந்த படத்துல இருந்து ட்ரெய்லருமே கொண்டு வந்திருந்தாங்க. ரிலீஸ் ஆகி அது ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்துல இருந்து அச்சச்சோ அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே கொண்டு வந்திருந்தாங்க. ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. நம்ம சுந்தர் சி இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸை எப்போதான் ஸ்டாப் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யாராச்சும் ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கூட அடுத்த அரண்மனை பார்ட் 5 வந்து எடுக்க போயிடுவாரு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக இருந்த அந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட் இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆகி மே 3 தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சுந்தர் சிக்கு இந்த படமாவது கம்பாக்கா அமைதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாரெல்லாம் அந்த அரண்மனை படத்துடைய 4th பார்ட்டுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.